லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வா. என்ன பாட்டி, என்ன விஷயம்? உன் அம்மா மாடியில வெயிட் பண்றா, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? எதுக்கு பாட்டி? போயே, அவ ஏதோ உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா, போ. சரிங்க பாட்டி. என்னம்மா, என்னாச்சு திடீர்னு? எல்லா விஷயத்திலையும் நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்காக தான். என்னம்மா, எனக்கு புரியல. கிட்ட வா சொல்றேன். கடவுளே, சாமியார் சொன்னதுல இருந்து நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். ஆனா இன்னைக்கு என் பயம் அறவே போயிருச்சு. பொம்மிக்கு இனிமேதான் புதுசா ஒரு நல்ல வாழ்க்கை தொடங்க போகுது. ஒருவேளை நடந்த விபத்துல இருந்து பழைய பொம்மி இல்லாம போய் எல்லாத்தையும் மறந்து போன புது பொம்மி வரப்போறான்ற விஷயத்தான் அவரு சொல்லிருப்பாரோன்னு இதெல்லாம் நான் நல்ல விதமா எடுத்துக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் சரி, என் பொம்மி என்னைக்கும் இப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். ஆஹா, பாக்குறாங்களே. பொம்மி, பொம்மி, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். சித்து, பாட்டி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுப்பா, நான் எடுத்து தரேன். நீங்க இல்ல பாட்டி, எனக்கு அந்த கிரீன் டீ வேணும், அதுக்காக தான் வந்தேன். ஆஹா, அப்ப சரி. எனக்கு ஒரு கிரீன் டீ வேணும், போட்டு எடுத்துட்டு வரியா? சரி. எப்படியாவது மேல வர வைக்கணுமே. பொம்மி, நான் மேல ரூம்ல லேப்டாப்பை சார்ஜ் போட்டுட்டே வந்துட்டேன். ஓவரா சார்ஜ் ஆயிடும். நான் என்ன பண்றேன்னா, நான் மேல போறேன், நீ மேல எடுத்துட்டு வந்துடுறியா? பொம்மி, பொம்மி, இப்ப நீ வந்துதானே ஆகணும். எப்படி சாமர்த்தியமா வர வச்சேன்னு பார்த்தல்ல. எல்லாரும் சேர்ந்து சித்தார்த்தியை ஏமாத்த பாக்குறீங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். ஐயோ, பொம்மி வந்துட்டாலே. ஏன் பாட்டி, நீங்க எடுத்து வந்திருக்கீங்க? எல்லாம் காரணமாதான். நீ தான் கிரீன் டீ கேட்டு போனல, இந்தா குடி. போ குடிடா பாட்டி. யாருக்கு வேணும் இந்த கிரீன் டீ? என் நிலைமையை புரிஞ்சுக்காம பேசாம நாமளே கீழே போயிருவோம்.
பொம்மி அங்க சார்ஜர் இருக்கும், அந்த சார்ஜர் எடுத்துட்டு வாயேன். நீ இரு. இப்ப அவ வரட்டும், அவகிட்டயே என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். சீரியஸா வேலை செய்யற மாதிரி ஆக்ட போடுவோம். அவ கிட்ட வந்து கையை நீட்டும் போது கப்புன்னு அவ கையை பிடிச்சிட வேண்டியதுதான். வா வா. டேய் சித்தார்த், சாரி அத்தை. என்னப்பா சார்ஜர் எடுத்துட்டு வந்தா கையோட சேர்த்து பிடிக்கிற? சாரி அத்தை, நான் சார்ஜர் நினைச்சு கையை பிடிச்சிட்டேன். சாரி அத்தை. என்ன விளரு? இப்ப என்ன பண்றது? எப்படி அவகிட்ட பேசுறது? என்னம்மா நீ பார்த்து பண்றது இல்லையாம்மா? இருங்க, நான் பாத்ரூம்க்கு போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். பாரு, ஆ, மேல் பாத்ரூமுக்கு போக கூடாது, கீழே இருக்குல்ல அங்க போ. ம்? கீழே பாத்ரூமா? போம்மா, ஆ, போய் சரி. அழைச்சிட்டு வந்துடுறேன். நல்ல வேலை, இது கன்ஃபார்மா பொம்மி தான். என்ன எனக்கே ஸ்கெட்சா? சொல்லு. எதுக்காக உன்னை பாட்டி தனியா கூட்டிட்டு போனாங்க? அதுக்கப்புறம் நீ ஏன் பக்கத்துல வரவே இல்ல? என்னாச்சு? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஓ சாரி சாரி சாரி. ஐயோ, வாயை பொத்திட்டு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லட்டும்? சரி சரி சரி, என்ன ஆச்சு? பெரியவங்க சொல்லும்போது சில விஷயங்களை நாம கேட்டுதான் ஆகணும். ஐயோ, இதெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன நீ என் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஆமா. என்னது? ஆமாவா? என்ன விளையாடுறியா நீ? உனக்கு என்ன ஒரு ஈஸியா போச்சா? சொல்லு. யாரோ கேட்டு போறாங்க. பொம்மி பாத்து. காண்டு ஏத்துறாங்களே. பூஜை நேரத்துல யாரா இந்த கரடி? பாட்டி போச்சு. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில பாத்ரூம்ல போய் பொந்துட்டியா? ஐயோ, முத வேலையா பொம்மி இப்ப வெளியில வரணும். பாட்டி இதெல்லாம் டூ மச் பாட்டி. 2 மச்சாவது 3 மச்சாவது என்ன பேசுறதா இருந்தாலும் உன் தாத்தா கிட்ட போய் பேசிக்கோ, என்கிட்ட பேசாத. முதல்ல அவளை வெளியே அனுப்பு. சரிங்க பாட்டி, அனுப்புறேன். போச்சு. போ. நீங்க போங்க. போகதான் மனசு வர மாட்டேங்குதே. சரி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா? வாங்க தாத்தா, சொல்றேன். அத்தை, என்ன அத்தை இப்படி எல்லாம் கூத்தடிக்கிறாங்க? கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். தாத்தா, இந்த வீட்டுக்குள்ள என்னதான் தாத்தா நடக்குது? அதுவாப்பா, இந்த கீழே சமையல் வேலை நடக்குது. தாத்தா, அதெல்லாம் எனக்கு தெரியும், பேசாதீங்க. இது பாருப்பா, அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வரேன்னு தெரியுது. விதி இருக்கே விதி, அது ரொம்ப வலிமையானதுப்பா. வேணாம் தாத்தா,
அதாவது கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைவாங்க. அந்த கதை உனக்கு தெரியும்ல? தெரியும். சரி சரி, ஓ ஓகே. அப்புறம் அந்த தாத்தா, வெயில் இருக்கும் போதா நிழலோட அருமை தெரியும். மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். ஆழம் தெரியாம காலை விடாத. மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து கொடுக்கணுமா? இப்படி எல்லா பழமொழியும் எனக்கு தெரியும் தாத்தா. போதுமா? அப்படியா? எல்லா பழமொழியும் தெரியுமா? எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப எனக்கு தெரிய வேண்டியது நான் கேட்ட கேள்விக்கு பதில். நான் என்ன கேள்வி கேட்க வந்தேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? புரியுதுப்பா. அதான் பொம்மிய உன் பக்கத்துல வரவே மாட்டேங்கிறா, உன்னை பக்கத்துல விடவே மாட்டேங்கிறான்னு தானே? அதான் தாத்தா, அதேதான். இங்க பாருங்க, நான் கேட்ட கேள்விக்கு பட்டுன்னு பதில் சொல்லுங்க பாக்கலாம். பாருப்பா சித்தார்த், நான் தாத்தா இங்க பாருங்க, பழமொழியெல்லாம் சொல்லாதீங்க தாத்தா. டென்ஷன் ஆகாதரா, அமைதியா இரு. 2 நாளைக்கு நாள் நல்லா இல்ல, அதனால உங்களுக்குள்ள மேற்படி விஷயங்கள் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் பாட்டி தடை போட்டா. ஐயோ, 2 நாளா? ஏண்டா இப்ப பழமொழி சொல்லட்டுமா? கையில இருக்கும்போது புழுவ நினைச்சு தூக்கி எறிஞ்சிடுவோம். அது பட்டாம்பூஜியா பறக்கிற போதுதான் துரத்திக்கிட்டே ஓடுவோம். இதான்ப்பா வாழ்க்கை. தாத்தா, பழமொழி மட்டும் சொன்னீங்க, நான் கொலவெறி ஆயிடுவேன். சரி 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 சரி, இருங்க. இன்னும் 2 நாள் தானே. எத்தனை பழமொழி உங்களுக்கு நான் சொல்றேன்னு பாருங்க. தள்ளுங்க. அத்தை, பாத்தீங்களா அத்தை? இத்தனை நாள் அந்த சித்தார்த் பொம்மிய திரும்பி கூட பாக்கலங்கிற தைரியத்துல நம்ம இருந்தோம். இப்ப என்னடானா அந்த சித்தார்த் முழுக்க பொம்மி பக்கம் சாஞ்சிட்டான். இந்த வீட்ல இருக்கிறவங்கள பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பொம்மினா ஃபுல்லா சரண்டர் ஆயிடுவாங்க. இதுக்காகவா இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டோம்? நான் இதுக்குதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அவளை தொலைச்சு கட்டிடலான்னு. மா, அவளை பார்க்க வெறுப்பா இருக்குமா? எனக்கு மட்டும் என்ன குழுக்குழுனா இருக்கு? இப்ப நாம ஆத்திரப்பட்டு ஏதாவது பண்ணோம்னா அது நமக்கு தான் நல்லது இல்லாம முடியும். ஏதாவது பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும். பொம்மை மனசுக்குள்ள ஏதோ ஒரு கணக்கு இருக்கு. அவ பாக்குற பார்வை, பேசுற பேச்சு, எல்லாத்துலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ போற ஸ்பீட பார்த்தா இப்போ உடனடியா நம்மள பத்தி ஏதாவது பத்த வைக்கதான் முயற்சி பண்ணுவாளோன்னு தோணுது. அப்படி மட்டும் ஏதாவது நடந்தது, அவளை குத்திட்டு நான் ஜெயிலுக்கு போறது கூட தயங்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயிலுக்கு போறதுக்காடா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம்? எந்த அவசரமும் படக்கூடாது. நம்ம காரியத்தை சாதிக்கணும்னா எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கலாம், எத்தனை நாள் வேணாலும் காத்திருக்கலாம். நாம பொறுமையா இருந்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். புலி வரத்துக்காக வேட்டைக்காரன் காத்துக்கிட்டு இருக்கான்ல, அந்த மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கணும். எப்ப வருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அது வந்த நிமிஷத்துல நாம அதை கொன்னுடணும், இல்ல அது நம்மள கொன்னுடும். அந்த மாதிரிதான் இந்த விஷயமும். அதனால பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. அவசரப்படாதன்னு சொல்லி நம்ம கதை மொத்தமா முடிஞ்சிர போலையா அத்தை? என்னன்னா தாத்தா உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டாரு. நாங்க வரோம். தர்ஷினி, கூட யாரெல்லாம் இருக்காங்க? தாத்தா கூட அண்ணா அண்ணி 2 பேரும் இருக்காங்க. சரி, நீங்க போங்க, வரோம். அத்தை, பாத்தீங்கல்ல, பொம்மி நம்மள வகையா சிக்க வச்சிருக்கா. என்கொயரி பண்ணதா இப்ப தாத்தா கூப்பிடுறாரு. நம்ம கதி அதோ கதிதான். ஏய், எதுக்கு நீ நெகட்டிவா யோசிக்கிற? எது வந்தாலும் சமாளிக்கலாம். எல்லாத்துக்கும் நான் ஒரு பதில் வச்சிருக்கேன். மா, கடுப்பா இருக்குமா? சரி வாங்க, என்னதான் கேக்குறாங்கன்னு பாப்போம். தாத்தா, என்னம்மா? இந்த வரேன்னு சொல்லிருக்காங்க. பொம்மி, சாவித்திரி வந்தாச்சு. மனோ தமன்னா கூட வராங்க, அவங்க கிட்டே பேசிடலாம். சொன்னல, கண்டிப்பா ஏதோ வத்தி வச்சுட்டா. எவ்வளவு திமிரா உட்காந்துக்கிட்டு போஸ் கொடுக்கறான்னு பாத்தீங்கல்ல? ஏய், அமைதியா வா, நான் தான் சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. மா, என்ன மட்டும் நிக்க வச்சு ஏதாவது கேள்வி கேட்டாங்க, அப்புறம் நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். அமைதியா வாடா, சொன்னா கேளு, அடக்கி வாசி, போ.
சில விஷயங்களை சொன்னா அத கேட்டது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. இல்ல அது வந்து நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிறதுக்கு எதுவும் இல்லம்மா. அது வேண்டான்னு தான் நான் சொல்றேன். ஆனா இவதான் பிடிவாதமா இருக்கா. கண்டிப்பா இப்ப நம்மள வீட்டை விட்டு வெளியில அனுப்புறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷத்தை ஏங்க எடுக்கணும்? சின்னஞ்சிறுசுங்க, அவங்க மட்டும் வெளியூர் போயிட்டு வரட்டும்னு நினைச்சேன். பொம்மி என்னடான்னா மொத்த பேரு வரட்டும், கண்டிப்பா அத்தை தமன்னா மனோ எல்லாரும் வரட்டும், எல்லாருமா சேர்ந்து வெளியூர் போலாங்கிறா. எனக்கு என்னன்னா அதுவே யோசனையா இருந்துச்சு. நீங்க சின்ன சிறுசுங்க தனியா போயிட்டு வாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. நாங்க எல்லாரும் எதுக்கு மாமா? அவங்க 2 பேரும் தனியா போயிட்டு வரட்டுமே, அதானே நல்லா இருக்கும். நாமெல்லாம் எதுக்கு கூட? அதத்தானமா நானும் சொல்றேன். சொன்னா கேளுங்க அத்தை. நாங்க என்ன நேத்து கல்யாணம் ஆகி இன்னைக்கு ட்ரிப்பு போறோமா? இங்க பாருங்க, நம்ம மொத்த குடும்பமும் எங்கேயாவது ட்ரிப்பு போயிட்டு வந்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். என்ன பூமி? இருங்க, பேசாதீங்க. சரிம்மா, நீங்க போய் கிளம்புறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க. எல்லாம் கிளம்பும். அத்தைக்கு நம்பவே முடியல போல இருக்கு தாத்தா. எதம்மா நம்ப முடியல? இல்ல நான் இப்படி திடீர்னு அவங்களையும் சேர்த்து ஊருக்கு கூப்பிடுவேங்கிறத சொன்னேன். அப்படியாம்மா? வாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா பூமி? என்ன கடுப்பேத்துறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றல்ல? அமைதியா இருங்க வேம்பு சார். நான் என்ன பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன நம்புங்க ப்ளீஸ். சரி, நான் எதுவுமே கேட்கல. இனிமேல் நீ என்ன சொன்னாலும் நான் கேள்வி கேட்காம சரின்னு சொல்றேன். போதுமா? ஹாப்பியா? ஏமா, இத முதல்லயே பண்ணிருந்தா இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிருக்க வேண்டியது இல்லல்ல? தாத்தா பேசாம இருங்க தாத்தா. அத்தை பாத்தீங்கல்ல, அவ எவ்வளவு தூரத்துக்கு திமிரா பேசுறா நடக்கிறான்னு பாத்தீங்கல்ல? இதுல தாத்தா வேற அவ ஏதோ பெருசா சொல்லிட்ட மாதிரி பில்டப் கொடுக்கறாரு. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மாட்டிப்போன்னு அவன் முன்னாடி நிக்கிறது அசிங்கமா இருக்கத்த. இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நம்ம விடக்கூடாது. நானும் அந்த மாதிரி நினைச்சுதான் வந்தேன். பொம்மி இப்ப என்னடான்னா டூர் அதுன்னு என்னென்னமோ பேசுறா. என்ன ஏதுன்னு எனக்கு சரியாவே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை டூருக்கு போயிட்டு அங்க வச்சு எல்லா உண்மையும் சொல்ல போறாளோ என்னவோ. வீட்டுல வச்சே இந்த பிரச்சனையை பேசாம டூர் போன இடத்துல பேசுறதுக்கு அவ என்ன லூசா? நிச்சயமா அப்படி எதுவும் இருக்காது. அவ மனசுக்குள்ள வேற என்னமோ இருக்குமா? இன்னொரு விஷயத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இவதான் ரொம்ப நல்லவளாச்சே. நம்மள திருத்துறதுக்காக அந்த விஷயத்த பத்தியே தாத்தா கிட்ட பேச மாட்டேன், நாம கூட்டு குடும்பமா வாழறதுதான் முக்கியம்னு பெரிய இவ மாதிரி நம்ம கிட்டயே வந்து டயலாக் பேசவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி மட்டும் அவ நினைச்சா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி மட்டும் அவ சொல்லட்டும். அதுக்கப்புறம் அவளை எப்படி குளிப்பாட்டி அனுப்புறதுன்னு எனக்கு தெரியும். என்னடா இது, கீழே நாம போனோம், ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு நினைச்சு போனா எதுவுமே நடக்கலையேன்னு யோசிக்கிறீங்களா? இல்லம்மா, நீதான் ரொம்ப பெருந்தன்மையா நடந்துகிட்டியே, அதை யோசிச்சு பார்த்தேன். சந்தோஷமா இருந்துச்சு. இங்க பாருங்க அத்தை, இவங்க இப்படி எல்லாம் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி உங்களை எல்லாம் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நிமிஷ நேரம் ஆகாது. ஆனா தாத்தா பாட்டியோட நோக்கம் அது இல்ல. அவங்க எப்பவுமே எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாங்க. நீங்க எதுக்காக இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுக்கணும், எல்லாரையும் இல்லாம பண்ணணும்னு ஏன் நினைக்கிறீங்க? இவ்ளோ பெரிய குடும்பம் கடையெல்லாம் வளர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு பின்னாடி தாத்தாவோட இன்னும் நம்ம முன்னோர்களோட உழைப்பு எவ்வளவோ இருக்கு. ஏன் மாமா கூட இப்போ கடைக்காக உயிரை கொடுத்து உழைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது
எதுக்காக அத்தை நீங்க இதையெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கணும்? ஆக்குறது கஷ்டம், அழிக்கிறது ரொம்ப ஈஸி அத்தை. வேணா அத்தை, இனிமே நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். நான் சத்தியமா இத பத்தி தாத்தா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். இங்க பாருங்க, எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா எங்கேயாவது போயிட்டு வரலாம். அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து பழையபடி சந்தோஷமா இருக்கலாம் அத்தை. அப்படி நீ சொல்றபடியெல்லாம் எங்களால கேட்டு ஆடிட்டு இருக்க முடியாது. நீ சொன்னா அதை நாங்க செய்யணுமா? பெரிய ஹீரோயின் மாதிரி நீ இப்படிலாம் வந்து வசனம் பேசுவேன்னு எங்களுக்கு தெரியும். தமன்னா, கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டேன்? அவ கிடக்குறா, ஏதோ கோவத்துல பேசிட்டா. இத பாருமா, எங்க சைடுல இருந்து உனக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். நடந்த எல்லா தப்புக்கும் எங்களை மன்னிச்சிரு. மா, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? தெரிஞ்சுதாண்டா பண்றேன். சாரிமா, எங்களை மன்னிச்சிரு. அவங்கள கூட ஒரு வகையில நம்பிடலாம். ஆனா இப்படி டக்குன்னு இறங்கி வந்து மன்னிப்பு கேக்குறீங்க பாருங்க, உங்கள மாதிரி ஆளுங்களை தான் நம்பவே முடியாது. கொஞ்சம் தனிவா இறங்கி போய் பேசினா என்ன ஆகும்னு செக் பண்ண. ஆனா உங்க 3 பேரோட சுயரூபத்தை அப்படியே டக்கு டக்குன்னு காமிக்கிறீங்களே. ஒண்ணு பண்றேன், நீங்க கேட்ட மாதிரியே நான் உங்களை மன்னிச்சிடுறேன். ஆனா விஷப்பாம்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அத பல்ல புடுங்காம வச்சிருந்தா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இல்ல? சோ என்ன இப்ப எங்களோட பல்ல புடுங்க போறேங்கறியா? பல்ல புடுங்கறதெல்லாம் வேஸ்ட், பவரை புடுங்கணும்.